பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்கிறா. இன்னைக்கு என் லைஃப்லேயே மறக்க முடியாத நாள் ரம்யா. இந்த 5 வருஷத்தில் நான் அதிகமாக சொன்ன பேர் இதுவாக தான் இருக்கும். அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்து நான் கடைசியாக ப்ரப்போஸ் பண்ண போனது வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குது. அச்சா, என் ஆளு நான் பிஏ ஜாயின் பண்ணதுக்காக இந்த பென் கிஃப்ட் பண்ணியிருக்காடா. இந்த பெண்ணு என் காட்டு. என் உயிர் கூட கேளு தரேன். ஆனால் அந்த பென் நோ மச்சான். ஏன்னா இது எங்கள் லவ் சிம்பிள். இந்த பெண்ணை நான் யூஸே பண்ணாமல் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தா அவள் என்ன நினைப்பா? கிஃப்ட் வாங்க காசு இல்லைன்னு நினைப்பா. நோ, அவள் கொடுத்த பெண்ணை நான் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன்னு அவளுக்கு புரியும். இன்னும் எங்களோட லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அது என்ன இலவா வேணா இருக்கட்டும்டா. எனக்கு இந்த டியூஷன் வரதுக்கே பிடிக்கவே இல்லைடா. எல்லாம் எங்கள் அப்பாவை சொல்லணும், அடிச்சு அமுச்சு விட்டாரா. ஸ்கூலுக்கு டியூஷன் போகணும் ஓகே, யாராச்சும் காலேஜ் டியூஷன் போவாங்களா? உங்கள் அப்பாவாச்சும் பரவாயில்ல. எங்கள் அப்பாலாம் டியூஷன் போடலாம் காலேஜே போவேனான்னு சொல்கிறாரு. வாட் ஐ கேன் டூ? சோறு போடுறாருல. என்ன வேணா இருக்கட்டும்டா, நம்ம இப்போ வளர்ந்துட்டோம். வி ஆர் grown up. இவங்க சொல்லி நம்ம என்னடா கேட்குறது? நம்ம டியூஷன் வெளியே போகலாம்டா. ஏய், என்னை அனுப்பிச்சுட்டு நீ மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு பார்க்குறியா? சரி வா போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னடா ஆச்சு? வா போலாம். மச்சான் பொண்ணு செம்மையா இருக்கா இல்லடா? டேய், நம்மளே டியூஷன் விட்டு போகிறோம், அதுக்குள்ளே லவ்வாடா. வாடா போகலாம். போறியா? போறியாவா? நீ தானே போகலான்னு சொன்ன. வா போகலாம். என்னது டியூஷன் விட்டு போகிறோமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சிம்பு, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சார் இவனை பாருங்க சார், டியூஷன் விட்டு வெளியே போகிறான்னு சொல்லி சொல்கிறான் சார். டியூஷன் விட்டு போறியா? சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ. டிஃபைன் காஸ்லா. இன்னும் டியூஷனில் காய்ச்சல படம்லாம் கேட்குறாங்க. என்ன முழிக்கிற? தெரிலல்ல, உட்கார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை காப்பி பண்ணிக்கோங்க. காஸ்லா ஆல்சோ known as Gauss law is a law related to distributing the electron shock to the resulting electric field. தௌசண்ட் வாட்ஸ் நீ சிரிக்கிறனால ஃபியூஸ் போச்சுடி. சரி கொஞ்சி கொஞ்சி நீ பேசுறனால கரங்கி கிடக்குறேன். தேடி தேடி தான் தொலைறனாவும் மூச்சு காத்துல பறக்கிறண்டி. பார்வையால நீ சதிச்சுட்டு போற சோகமா சாகுறண்டி. காதல் மேகமா தினமுன தூருற கொஞ்சம் கூட நீ நனையலடி. காத்து வாக்குல கடத்திட்டு போற என் பெஞ்சு நெஞ்சைய நொறுக்குறடி. டக்கரு பொண்ணு டக்கர ஒன்ன பாத்துக்கிறேன். உள்ள சிரிச்சு வெளிய முறைச்ச தனியா நின்னு யோசிக்கிறேன். ஒரு வார்த்தை உன்கிட்ட சொல்ல திக்கி முக்கி நிக்கிறண்டி. ஒரு முறை நான் ஒன்ன பார்த்தா என்ன நானே மறக்கிறண்டி. மச்சான் என்ன கல்யாணமா? இதை பாரு மச்சி, இந்த பொண்ணுங்க இருக்காங்களே. நீ ஏன் 5 வருஷமா லவ்வா ஃப்ரெண்டான்னு தெரியாமல் பழகிட்டு சுற்றிட்டு இருக்க? தயவு செஞ்சு நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத, சரியா? டேய் ரொம்ப பண்ணாத. ஊத்திக்கு போகிற காதலுக்கு இவ்வளோ சீனா? எது ஏழை ஊற்றிக்கு போதா? ஆமாம், ஏழை ஊற்றிக்கிறது இருக்கட்டும். நீ முதல்ல ப்ரப்போஸ் பண்ணியா? எங்க அவளுக்கு கால் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் அன்றா எதுக்குடா?
பாத்தியா பாத்தியா பயப்படுற. எனக்கெல்லாம் பயம்லாம் இல்லை. அப்போ பண்ணு. இல்லை இன்னைக்கு சனிக்கிழமை, அதான்டா யோசிக்கிறேன். ஓ அப்போ நாளைக்கு பண்ணுறியா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு. டேய் சண்டேக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு என்னடா சம்மந்தம்? இல்லைடா, சண்டே அதுவுமா வீட்டில் இருப்பா, அவங்க அம்மா அப்பாலாம் கூட இருப்பாங்களே, அதான் யோசிக்கிறேன். ஓ ம் எனக்கு தெரிஞ்சு அவளே வந்து லவ் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். டேய் என்னடா சொல்கிற? உண்மையாவா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவாக பேசியிருக்கேன் என்னோட லவ்வுக்கு. ஆமாம் மச்சான், அவளே வந்து நான் இவரை தான் லவ் பண்ண போகிறேன், நீங்கள் தான் எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்ல போகிறேன். நீயும் அப்பு கமல் மாதிரி ரெஜிஸ்டர்ஸில் போய் கையெழுத்து போட்டு வர போகிற. டேய் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். டேய் மச்சான் சொதப்பிடாதரா, கரெக்டாக தெளிவாக சொல்லு என்ன. ஹேய் ஹாய். ஏ கார்த்தி, என்ன கார்த்தி நீ வர சொல்லியிருந்த? டேய் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? கிளம்பாம கீழே வர கூப்பிட்டு இருக்காங்க. ஏய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு என்னடா மாப்பிள்ளை மூஞ்சில் பவுடரே இல்லை. டேய் நான் அவரை பவுட்ரு போட சொன்னேன், அவர் தானே போடாமல் இருக்காரு. எனக்கு மாப்பிள்ள கொஞ்சோண்டு பவுடர் போடுங்க. அதெல்லாம் வேணாங்க. என்னாச்சு? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போட சொல்லிடுவோம். என்னடா போடுறா. பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அப்புறம் பேசிக்கலாம்டா, முதல்ல போடுறா. இல்லை நான் இப்போ பேசிட்டு வந்துடுறேன். ஏதோ பேசணுமா? ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு வரட்டும். டேய் ஏன்டா இன்ஜினி போட சொன்னேன்? பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி. டேய் நீ இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு லவ் வர்த்தே இல்லை மச்சான். ப்ரப்போஸ் பண்ணி ஃபெயிலியர் இருந்தால் கூட சரின்னு சொல்லலாம். ஆனால் நீ தான் கிடைச்ச சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டியே. யாரு? நானா? பின்ன போடா, நான் தான் எனக்கே ப்ரப்போஸ் பண்ண போனேன்ல. ஆமாம் போனேன். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? மச்சான் சொதப்பிடாதரா, கரெக்டாக தெளிவாக சொல்லு என்ன. ஹேய் ஹாய். ஏ கார்த்தி, என்ன கார்த்தி நீ வர சொல்லியிருந்த? ஆக்சுவலி நானே உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ என்னை கூப்பிட்ட. சொல்லுடா. ஆமாம் நீ என்ன சொல்லணும்னு நினச்ச? அது எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. நாளான்னைக்கு என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக வீட்டிலே தான். அதான் நானே உன்னை வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே என்னை கூப்பிட்ட. சரி நீ எதுக்குன்னு வர சொல்லியிருந்த? ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம். ஹலோ ரம்யா, நான் ஹலோ. சொல்டி. என்னடா ஆச்சு? என்கேஜ்மெண்ட்ரா. மச்சான் சூப்பர்ரா, செம்மடா. டேய் அவளுக்கு வேற ஒருத்தன் கூட என்கேஜ்மெண்ட்ரா. நான் ப்ரப்போஸே பண்ணல. ஸோ சேட். மச்சான் நான் அப்பவே சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? நீ அப்பு கமல் தான்டா. விட்டு போ. ஆளப்பார் சா வச்சிரு. ஏறா வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு?
ஆக்சுவலி ரம்யா, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். வீட்டில் ஒத்துக்க மாட்றாங்க. அம்மா வேற எமோஷ்னல் பிளாக்மெயில். ஸோ நீங்கள் தான் எப்படியாவது பேசி ஹாய். அம்மா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காதுமா. ஸ்டாப் பண்ணிடுங்க. பாருடா அவன். சீக்கிரம் போ. ஒன்றும் இல்லை, அப்புறம் சொல்கிறேன். ஹலோ, இந்த எங்கள் பக்கத்தில் தான். என்னடா சொல்கிறேன், என்னாச்சு? சரி வை. டேய், உன் வயிற்றுச்சல் ரம்யாவை சும்மாவே விடலடா. என்னடா ஆச்சு? என்கேஜ்மெண்ட் நின்றுச்சுடா. என்னடா சொல்கிற? ரம்யா மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டாடா. உண்மையாவா? அம்மா இனிமேல் லைஃப்பில் கல்யாணம்லாம் வேணாம். அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, விட்டுருங்க. ஏய்